வணக்கம். யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலில் இருந்து யுவன் ஸ்ரீ. 2024 இந்த புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை கன்னி லக்னத்தில் 16 மார்கழி மாதம் திங்கட்கிழமை 2024 புத்தாண்டு 1ஆம் தேதி பிறக்குது. இந்த 24 பலருக்கு பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாகவே இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2024 எந்த ஒரு பெரிய கிரகத்தோட பெயர்ச்சிகளும் இல்லை. கோச்சார பெயர்ச்சிகளும், அதாவது சனி 2.5 வருஷம் பெயர்ச்சியாகும். அது இந்த வருடம் இல்லை. ராகு 1.5 வருடம் பெயர்ச்சியாகும். அதுவும் இல்லை. அது இப்போ தான் முடிஞ்சது. ஸோ இந்த 2 பெரிய மாற்றம் இந்த வருடம் இல்லை. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் இந்த சனினாலேயோ இல்லை ராகுனாலேயோ என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த பலன்கள் தான் தொடரும். ஏப்ரல் மாதம் இறுதியில் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும். எல்லாருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எல்லாருக்குமே சில மாற்றங்கள் வரும். சிலருக்கு மாற்றங்கள் வராமல் இப்போ என்ன நடக்குதோ அது அப்படியே தொடர்ந்து நடக்கும். சனியினால் ஏற்படக்கூடிய பலன்களும் ராகுனால் ஏற்படக்கூடிய பலன்களும் இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அதுதான் கண்டினியூ ஆகும். இந்த குரு பெயர்ச்சினால் சில சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஏற்படும். இப்போது இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிற பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறது. இது எல்லாருக்கும் 100% நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாங்கள் சொல்கிறதுல ஒரு 20%, 30% தான் நடக்கும். உங்களோட ஜாதகத்தில் இப்போ எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். அந்த தசாபுத்தி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னது 20% அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அதே அது உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னதில் நாங்கள் நல்லதையே சொல்லியிருந்தாலும் அது உங்களுக்கு நடக்காது. ஏன்னா தசாபுத்தியின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமும் இறக்கமும் அமைஞ்சிருக்கு. இந்த பெயர்ச்சி பலன்களை, நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது, தமிழ் நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு ஆத்ம திருப்திக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மிச்சபடி இது 100% நடக்கும் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகப்படி, உங்கள் தசாபுத்திப்படி இப்போ எந்த தசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கும். இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த 2024 ராசி பலன் உங்களுக்கு ஒவ்வொன்று இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் போயிடுவீங்க, நீங்கள் கப்பல் வாங்குவீங்க, ஃப்ளைட் வாங்குவீங்க அப்படின்னுலாம் சொன்னால் அது இப்போ நடக்காது. ஏன்னா அது உங்கள் தசாபதியிலே இருக்காது. இருந்தால் நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. அதனால் நீங்கள் இதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் இவர் இப்படி சொல்லிட்டாரு அதனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறது தான், அவ்வளோதான். ஆனால் உங்கள் ஜாதகப்படி வேறு ஒன்று நடக்கலாம். வாங்க தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த 2024 கொடுக்கும் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். 2024 ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2024 பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அதுக்கு காரணம் குரு உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே மாதத்துலேருந்து குரு 1 ரிஷபத்திலேயே இருப்பார். அது உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்கும். உங்களோட தோற்ற பொலிவு
அதிகரிக்கும். உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும், விடாமுயற்சி அதிகரிக்கும். எல்லாத்தையுமே ஒரு முறை நம்ம செஞ்சு பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். அதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னா குரு மேஷத்தில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு அது. அங்கிருந்து 8ஆம் வீட்டை பார்ப்பார். ஸோ 8, 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். முயற்சி பண்ணுங்கள். வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு இருக்கிறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடைபெறும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களோட ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை. உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு அக்கறை தேவை. பொதுவாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பணவரவு அதிகரிக்கும். பணவரவு இருந்தாலே சந்தோஷமும் நமக்கு அதிகமாகவே இருக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். திருமண முயற்சி உங்களுக்கு பலிக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். வேலையில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஊதிய உயர்வு ஏற்படும். பணி இடமாற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே இந்த 2024 ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது தான் நடக்கும். நல்லது நடக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. மே மாதம் உங்கள் ராசியிலேயே குரு வரதுனால முன்னாடி சொன்ன மாதிரி தோற்றப்பொழிவு இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். 1லேருந்து குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல திருமணம் வரநமையும். ஒட்டுமொத்தமாக குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி குரு 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால மனைவியால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. பார்ட்னர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் ஏற்படும். தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு வரும். பாக்கிய வீடுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுலேருந்து உங்களுக்கு பாக்கியங்கள் ஏற்படும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாகவே இந்த 2024 இருக்குது. இந்த 2024 இது நாள் வரைக்கும் வழக்கால் மன வருத்தமும் மன கஷ்டமும் இருந்தவங்களுக்கு அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்கு வெற்றியடையும். வழக்கால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவிகள் ஒன்று சேருவீங்க. நண்பர்கள் ஒன்று சேருவீங்க. கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருக்கிற நண்பர்களும் ஒன்று சேருவீங்க. இதெல்லாம் இந்த 2024 உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களால் பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களால் பணம் புரட்ட முடியும். பண வரவு அதிகமாகவே இருக்கும். பணம் அதிகமாக வர்றதுனால ஏற்றங்கள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். ஒட்டுமொத்தமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 2024 மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமைந்திருக்கும். நன்றி, வணக்கம்.